அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வர இருக்கின்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போதாயன அமாவாசை வர இருக்கிறது. இந்த போதாயன அமாவாசைனா என்ன? அமாவாசை திதி தொடங்கக்கூடிய நேரம், நாள், அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம்லாம் எப்பொழுது, அன்று கொடுக்க வேண்டிய தான தர்மங்கள், முக்கியமாக அன்று முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு நம்ம வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவும் அபூர்வமான அமாவாசை. ஏன் அப்படின்னா, ஆனி மாதத்தில் 2 நாட்கள் அமாவாசை வருகிறது. முதல் நாள் தொடங்கி அடுத்த நாள் முடிவடைகிறது. இப்படி முடியக்கூடிய அமாவாசையை போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வருடம் இந்த போதாயன அமாவாசை தொடங்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற 13 ஜூலை 2026 திங்கட்கிழமை அன்னைக்கு ஆனி மாதம் சரியாக 29ஆம் தேதி தொடங்குது. அமாவாசை திதி தொடங்கக்கூடிய நேரம் திங்கட்கிழமை மாலை 6:53 தொடங்கிடுது. முடியக்கூடிய நேரம் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் 30ஆம் தேதி அன்று மாலை 4:33 அமாவாசை திதி முடிவடைகிறது. இந்த அமாவாசை உத்திராயண புண்ணிய கால இறுதி நாட்களில் வருது. ரொம்பவும் ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முதல் நாள், அதாவது திங்கட்கிழமை மாலையில் தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலையில் முடிவடைகிறது. இப்படி 2 நாட்கள் வரக்கூடிய அமாவாசையை தான் போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, வீட்டிலேயே படையல் போட்டு அவங்கள வழிபாடு செய்வது. தர்ப்பணம் கொடுக்கிறவங்க அன்னைக்கு காலையில் சூரியன் உதயமான பிறகு காலையில் 10 மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுத்து முடிக்கணும். அதன் பிறகு வீட்டிலேயே இலை போட்டு வழிபாடு செய்கிறவங்க 12:30 மணிக்குள்ள செய்யணும். மதியானம் 12:30 இலை போட்டு அவங்கள வழிபாடு செய்த பிறகு ஒரு பிடி சாதத்தில் கொஞ்சமாக எள் கலந்து காகத்திற்கு உணவு வச்சுட்டு அதன் பிறகு விரதத்தை முடிக்கணும். இப்படி ஒவ்வொரு அமாவாசை தினங்கள்லையும் நம்ம முன்னோர்களை நினைத்து அவர்களை வழிபாடு செய்யும்போது முன்னோர்களின் கோபம் குறைந்து அவர்களின் மனது சாந்தமடைந்து நமக்கு அவர்களின் ஆசியை கொடுப்பார்கள். நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யும்போது மனதார வேண்டிக்கணும், அவர்களுக்காக உங்களின் ஆன்மா சாந்தி அடையணும், நாங்கள் முற்பிறவில் செய்த பாவங்கள், இப்பிறவில் செய்த பாவங்கள், கர்ம வினைகள் அனைத்துமே தீர வேண்டும், மேலும் மேலும் நம் குடும்பம் வளர்ச்சி பெற நீங்கள் உறுதுணையாக இருக்கணும், நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யணும். இப்படியெல்லாம் மனதுக்குள்ள நினைத்து கொண்டு முன்னோர்களை மனதார வேண்டிக்கிட்டு அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்யணும். இப்படி செய்து வந்தாலே நமக்கு அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அமாவாசை என்று கொடுக்க வேண்டிய தான தர்மம், உடை தானம் கொடுக்கலாம், அன்னதானம் கொடுக்கலாம், அரிசி தானம் கொடுக்கலாம். அன்று பசுமாட்டிற்கு பச்சரிசி வெல்லம் கலந்து உணவு தானம் கொடுக்கலாம். அகத்திக்கீரை, அருகம்புல், வாழைப்பழம் இதெல்லாம் நம்ம பசுமாட்டிற்கு தானம் கொடுத்தால் கர்ம வினைகள் நீங்கி கடன் தொல்லை தீரும். மகாலட்சுமி தாயாரின் ஆசியும் நமக்கு கிடைக்கும். அமாவாசை தினத்தன்று மாலை 6 மணிக்கு மேலே முன்னோர்களுடைய படங்கள் ஃபோட்டோ வச்சுருப்போம். அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் சுத்தமான அகல் விளக்காய் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருந்த அகல் விளக்காய் இருந்தாலும் அதை நல்லா சுத்தப்படுத்தி கழுவி தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பஞ்சுத்திரி போட்டு ஒரு தட்டில் தான் வைக்கணும். வெறும் தரையில் எப்பொழுதுமே அகல் விளக்க வைக்கக்கூடாது. சின்னதாக ஒரு தாம்பல தட்டில் அகல் விளக்க வைத்து தெற்கு திசையை பார்த்து எரியிற மாதிரி விளக்கு ஏற்றி வைக்கணும். ஏன்னா முன்னோர்களுக்கு தெற்கு திசையை பார்த்து தான் ஏற்றி வைக்கணும். இப்படி ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் மாலையில் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குங்க. பாவங்கள் நீங்கி கோடி புண்ணியங்கள் அவர்கள் நமக்கு பெற்று தருவார்கள். அவர்களுடைய புண்ணியத்தையும் நமக்கு கொடுப்பார்கள். இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை தவற விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்குரிய நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை போதாயன அமாவாசை. இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவும் ஒரு சக்தி வாய்ந்த நாள். முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து அவர்களுக்கு விளக்கேற்றி வைத்து முன்னோர்களை மனதார வேண்டிக்கோங்க. உங்களின் வேண்டுதலை அவர்கள் நிறைவேற்றி வைப்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.